உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். ஆர்சிபியிலால நடந்த ஸ்டாம்பேடை தாண்டி இங்கே தமிழ்நாட்டில் டிவிகே வந்து நடத்திய ரோட் ஷோனால 41 உயிர்கள் வந்து இழந்திருக்காங்க. ஏன்னா அவங்க நடந்த ரோட் ஷோ வந்து வாரம் சனிக்கிழமை பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி எல்லா இடங்களுமே வந்து ப்ராப்பராக நடந்துட்டு இருக்கும் போது நாமக்கல் முடிச்சுட்டு இங்கே கரூர் வரும்போது அங்கே அதிக மக்கள் கூடிட்டாங்க. பிளான் பண்ணதை விட எக்ஸஸாக வந்து மக்கள் வந்தனால அங்கே கூட்ட நெரிசலில் மக்கள் மூச்சு விட முடியாமல் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தகவல்கள் வந்துச்சு. அண்ட் இது வந்து ஒட்டுமொத்த உலகத்தையுமே வந்து லைக் உழுக்குச்சுனே சொல்லலாம். நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து இதுக்காக இரங்கல் தெரிவித்தாங்க. அண்ட் விஜய் அவர்களுமே வந்து நான் வந்து இவங்க ஃபேமிலியை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அண்ட் தலா 20 லட்சம் அவங்களுடைய ஃபேமிலிக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாரு. அண்ட் அந்த கான்ட்ரவர்சி தமிழ்நாட்டில் வந்து பயங்கரமான ஒரு விஷயமா கிரியேட் ஆச்சு. 2025 மறக்க முடியாத ஒரு சம்பவமாகவும் இருந்தது. அண்ட் அடுத்து மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சம்பவங்க, சூப்பர் ஸ்டார் கமலஹாசன் இவங்க 2 பேருமே இணையறாங்க. இந்த படத்தை வந்து யார் இயக்க போறா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட தகவல். ஏன்னா 46 வருடங்களுக்கு அப்புறமா இந்த 2 ஆளுமைகள் வந்து தமிழ் சினிமாவில் இணைய போகிறாங்க. ஏன்னா 1000 crores வந்து யாரும் அடிக்க மாட்டாங்க, எப்போதான் இந்த படம் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து எதிர்பார்ப்புகள் வந்துச்சு. ஏதாவது ஒரு பெரிய படம் வந்தாலே போதும் அந்த படம் 1000 crores அடிக்குமா, அந்த ரெக்கார்டை பீட் பண்ணுமா, இந்த ரெக்கார்டை பீட் பண்ணுமா அப்படின்னு எக்கச்சக்கமான பேச்சுகள் மட்டுமே தான் இருந்துச்சு. அதை யார் நிறைவேற்றுவா அப்படின்னு கேட்கும்போது இந்த 2 துருவங்கள் சேர்ந்தாங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபன்னாக இருக்கும், எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த 2 துருவங்கள் நம்ம எதிர்பார்த்து இந்த 2 துருவங்கள் கமல் அண்ட் ரஜினிகாந்த் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு படத்தை வந்து பண்றோம் நம்மளோட காம்பினேஷன்ல அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. சரி, ஒரு டேரக்டர் யாருன்னு பார்த்தா சுந்தர் சி அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. 3 பேருமே கை கோர்த்து நிற்கும் போது பிளாஸ்டடா. ஏன்னா சுந்தர் சி அவர்கள் வந்து 1997 அருணாச்சலம் திரைப்படத்தை ரஜினி அவர்களுக்காக இயக்குனாரு. அப்படியே 2003 வந்து அன்பே சிவம் படத்தை வந்து கமலஹாசன் அவர்களே இயக்குனாரு. இப்படி இவங்க 2 பேருமே இணையறதுக்கு 46 வருஷம் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள்ல ஒரு நியூஸ் வருதுங்க, அப்படியே அப்சைட் டவுனா மாறிடுச்சு. சுந்தர் சி அவர்கள் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் விடுறாரு, நான் வந்து இந்த படத்தை வந்து இயக்க போறது இல்லை, சில பல காரணங்களால இந்த படத்துல இருந்து நான் விலகுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது வந்து பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிச்சு. அண்ட் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சுந்தர் சி அவருடைய இயக்குற படத்துல இப்போ பாதி அவர்கள் வந்து மியூசிக் டைரக்டரா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதா ஒரு தகவல் போட்டிருந்தாங்க. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இல்ல அனிருத் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போனதா சொல்றாங்க. ஆனா அது வந்து யாருமே கன்ஃபர்ஸ் பண்ணல. ஆனாலும் இது ஒரு விஷயமா வந்து சோஷியல் மீடியால பரவிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சுந்தர் சி அவர்கள் வந்து ஒரு ஹாரர் காமெடி ஃபிலிமை வந்து ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட வந்து நரேட் பண்ணியிருக்காரு. அது ஒரு 2-3 ரிவிஷன்லாம் போய் வேற டிராஃப்ட்லாம் போனோடனே ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து அந்த ஹாரர் காமெடி மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருந்தது போல இருக்கு. அதனால இந்த படம் வேண்டாமே அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அவர்கள்ட்ட சொல்லி இந்த படத்துலேருந்து வேணாம் நம்ம குட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை போகுது. அண்ட் அது கூட என்ன சொல்றாங்கன்னா, சுந்தர் சி அவர்கள் வந்து இதே கதையை, அதாவது இந்த ஹாரர் காமெடி ஸ்கிரிப்டை வந்து விஜய் சேதுபதிக்கிட்டையும் சொல்லியிருக்காரா அண்ட் சந்தானம் அவர்கள்ட்டையும் சொல்லியிருக்காரா 2 years பேக். அண்ட் அவங்களுமே சில பல காரணங்களால இந்த கதையை பண்ண முடியாமல் போனால ரஜினி அவர்களுக்கு இந்த கதை போயிருக்கு. அண்ட் ரஜினி அவர்களும் இந்த கதையை சுதாரிச்சு சரி இது ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்னு வந்து ரொம்ப தீவிர யோசனைக்கு அப்புறமா இல்லை வேண்டாமே அப்படின்ற மாதிரி விடாபுடியாக இருந்திருக்காரு. அதனால சுந்தர் சி அவர்களும் இந்த படத்துலேருந்து விலகிட்டாரு. அண்ட் இப்போ RKFI வந்து ரெடியாக இருக்காங்க தலைவர் 173 எடுக்கிறதுக்கு. ஆனால் ஒரு டேரக்டர் வந்து எப்போ வந்து இணைவாங்க கை கோர்ப்பாங்க அப்படின்றது தெரியல. நிறைய பேருடைய பேர்லாம் அடிபட்டுச்சு. ஒரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் அவருடைய பேர் அடிபட்டுச்சு, இன்னொரு பக்கம் வந்து நம்ம நெல்சன் திலீப் குமார் அவருடைய பேர் அடிபட்டுச்சு. ஆனாலும் அவங்க என்ன சொல்லிட்டாருன்னா, நெல்சன் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு, ஜெயிலர் 2 வந்துட்டோம், வந்தோடனே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், அதுக்கு முன்னாடி நான் இந்த ப்ரெஷர் என் தலையில் போட்டுக்க விரும்பலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவர் கொஞ்சம் அமைதியாக சைலண்ட் ஆகிட்டாரு. லோகேஷ் அவர்களுடைய இதை வந்து கூலிலே பார்த்துருப்போம். அதனால் வந்து அகெயின் அந்த வைலன்ஸு பிளட் ஷெட்டு வேண்டாமே அப்படின்னு சொன்னனால அவரும் வந்து இந்த படத்துக்கு வந்து கமிட் ஆகலை. அண்ட் அதை விட பெரிய மேட்டர் என்னன்னா, லோகேஷ் அவர்கள் வந்து கமலஹாசன் அவர்களை வந்து எக்ஸ்ட்ராலத்தில் ஃபாலோ பண்ணிட்டாரு, அப்புறம் அவரே வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. இது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக கிரியேட் ஆச்சு. அடுத்தபடியான கான்ட்ரவர்சி யாரை பார்த்தீங்கன்னா, நடிகை கௌரி கிஷன் தான். இவங்க அதர்ஸ் படத்தோட ப்ரமோஷனுக்கு ரிப்போர்ட்டரை சந்திச்சாங்க. அப்போ அங்கே அவங்ககிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் தான் பெரிய ஒரு சம்பவத்தை உருவாக்கிச்சுன்னே சொல்லலாம். அதாவது ரிப்போர்ட்டர் வந்து நடிகர்கிட்ட வந்துட்டு நீங்கள் கௌரி கிஷனை வந்து தூக்கிலாம் சுற்றுனீங்கல்ல, அவங்களோட வெயிட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாப்புல. அப்போ வந்து அந்த டைமில் வந்து கௌரி கிஷனை வந்து கரெக்டாக யூகிக்க முடியல, அவங்க அமைதியாக விட்டுட்டாங்க. அடுத்த ஒரு சந்திப்பில் வரும்போது அதை அப்படியே ஞாபகம் வச்சு நீ தானே இந்த ரிப்போர்ட்ரு அந்த வெயிட் மட்டும் கேட்டிங்களே அப்படின்ற மாதிரி கேட்டு அதை லாக் பண்ணி மறுபடியும் அவங்களுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நடிகர் அந்த தூக்கி சுற்றுறனால நீங்கள் அந்த கேள்வியை கேட்கறது ரொம்ப தப்பு. ஒரு நடிகையோட வெயிட் தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட வெயிட் என்ன, அண்ட் நான் அந்த படத்தை என்ன பண்ணியிருக்கேன், என்ன நடிச்சிருக்கேன், என்னோட பங்களிப்பு என்ன அப்படின்ற எந்த கேள்வியும் இல்லாமல், படத்தை சார்ந்து எந்த கேள்வியும் கேட்காம என்னோட வெயிட் தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு ஏன் அவ்வளோ ஆர்வம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக கேள்வி எழுப்புனாங்க. அப்போ அங்கே ஒரு ஆர்குமெண்ட்டை உருவாச்சுன்னே சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி வந்து என்ன பண்ணாங்கன்னா, கௌரி கிஷன் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸே விட்டாங்க. இந்த மாதிரி வந்து அவர் கேட்ட கேள்விகள்லாம் வந்து பயங்கரமாக என்ன பாதிச்சுது அப்படின்ற மாதிரி சொல்ல போகும்போது நிறைய நடிகைகளும் வந்து கௌரி கிஷன் அவங்களுக்காக வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க.
அண்ட் அந்த ரிப்போர்ட்டர் அவர்களுமே வந்து ஒரு மன்னிப்பு உரையை வந்து ஒரு வீடியோ மூலமா தெரிவிச்சிருந்தாரு. அண்ட் இங்கே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நடிகையோட வெயிட் வந்து அந்த படத்துக்கு எந்த வித சம்மந்தமும் இல்லை, அதை கேட்டு நீங்கள் ஏன் வந்து ஒரு படத்தோட ப்ரமோஷனில் உங்களுடைய ஒரு வியூஸ்க்காக லைக்ஸ்க்காக ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. அண்ட் ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் இப்படி ஒரு 4 பேர் இறங்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியும் சில கேள்விகள் இருந்து. அண்ட் உங்களுடைய கருத்து இந்த கான்ட்ரவர்சி ரிகார்டிங் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் மறக்காம சொல்லுங்க. அண்ட் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா கூலி திரைப்படம் தாங்க. என்னப்பா கூலி திரைப்படத்தில் அப்படின்னா கான்ட்ரவர்சி அப்படின்னு கேட்டால், கூலி திரைப்படத்தில் வந்து ஆச்சா போச்சா அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய பில்டப்லாம் கொடுத்தாங்களே, படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு படம் பார்த்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து படத்தை நீங்கள் ரீவாட்ச் பாருங்கள், ரிப்பீட் வாட்ச் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. இங்கே லோகேஷ் அவர்கள் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் கொடுக்குற 150 ரூபாய்க்கோ இல்லை 180 ரூபாய்க்கோ அது கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஒரு படமாக இருக்கும். எந்த விதத்துலையுமே வந்து நீங்கள் வந்து மில்லி அளவு கூட நீங்கள் வந்து டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது எல்லாருமே வந்து அப்போ சம்பவம் உறுதி போலையே அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்களும் சரி, தமிழ் சினிமா ரசிகர்களும் சரி, அண்ட் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அண்ட் சூப்பர் ஸ்டார் ஒரு பயங்கர ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரிலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருந்தும் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஏன்னா இது முதல் 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் கற்று தோணுது, அதுக்கப்புறம் படத்தில் ஒன்றுமே இல்லையே, இது ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க, டூ மச் ஆஃப் கேமியோஸ், டூ மச் ஆஃப் இன்டர்லிங்க்டு அந்த ஒரு விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி பார்க்குற நம்மளுக்குமே வந்து புரியாத மாதிரி பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் வந்து. இப்படி பேன் இண்டியா திரைப்படத்துக்காக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி வேறு மாநிலங்கள்லேருந்து வேறு திரைப்படத்தில் நடிக்கிற நடிகர்களை உள்ளே கொண்டு வந்து அப்படி அந்த ஸ்கேலை இன்க்ரீஸ் பண்ணால் 1000 கோடி தொற்றும் அப்படின்ற தப்பான கணக்கை வந்து லோகேஷ் அவர்கள் போட்டாரோ, லோகேஷ் அவர் வந்து அவுடேட்டடு, லோகேஷ் வந்து ஓவர் ரேட்டடு அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பாஸ் ஆச்சு. இதில் குறிப்பாக வந்து நம்ம ஆமீர் கான் இருக்கார்ல, அவர் ஒரு கதையை கேட்கறதுக்கே 2 வருஷம் வெயிட் பண்ணணும், அவர்கிட்ட அந்த வந்து டேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அவரை உட்கார வைக்கிறதே பெரிய டாஸ்க்கு. ஏதோ லாஸ்ட்டில் அந்த விக்ரமில் வர ரோலெக்ஸ் மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் இருக்குன்னு பார்த்தா அப்படியே ஏதோ ஒரு நாய்க்குட்டியை கூப்பிட்டு வராரு. எப்படி இருக்கீங்க அண்ணா அப்படின்னு கேட்குறாரு. அதை பார்க்கும்போது சுற்றி இருக்கவங்களாம் வந்து என்னப்பா இது, இவரை கூப்பிட்டு வந்து அமீர் கானை கூப்பிட்டு வந்து இப்படி எப்படி இருக்கீங்க அண்ணா கேட்க சொல்லுவீங்க. சைமன் அவர்கள் வந்து அவங்க அப்பாவை தான் கொலை பண்ணியிருக்காரு தேவா, அப்போ யாருக்குமே அவர் ஞாபகம் வராது, அமைதியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனால் இங்கே நம்ம தாகா இருக்காருல்ல, வந்த முதல் நாள்லேயே வந்துட்டு எப்படி இருக்கீங்க அண்ணா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஒரே மீட்டில் வந்து கண்டுபிடிக்கிறாரு, இத்தனை நாளாக சைமன் அவர்கள் கண்டுபிடிக்க முடியல, இதிலே தெரியுது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குறைகளை வச்சோன்னே வேறு என்ன பண்ணுறது, இந்த படத்தை வந்து எப்படியாச்சும் வந்து தள்ளி பார்த்தாங்க, பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. இதனால் என்னவோ தெரியல, லோகேஷ் கனகராஜுக்கு வந்து அடுத்த படம் வந்து இங்கே தமிழ் சினிமாவில் பண்ணுற மாதிரி எதுவும் வாய்ப்புகள் வரல போல இருக்கு. டக்குன்னு அல்லு அர்ஜுனுக்கு வந்து வண்டியை திருப்பி அவர் கூட ஒரு படம் பண்ண போகிறதா ஒரு அரசியல் பர்சனான டாக்ஸ் வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் ஹோப் அப்பயாச்சும் அவர் வந்து அவருடைய அந்த பிளட் ஷர்ட்ஸ், அந்த வைலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வேற மாதிரி ஒரு சம்பவத்தை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் we are expecting something big லோகேஷ் அவர்களே. அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த டாப் கான்ட்ரவர்சியாகவே போச்சுன்னு சொல்லலாம். அடுத்தபடியான கான்ட்ரவர்சி யாரை பற்றினா நயன்தாரா, விக்னேஷ் சிவன் அண்ட் தனுஷ். இவங்க 3 பேரும் பற்றியான கான்ட்ரவர்சி அப்பப்போ 6 மாதத்துக்கு வந்து அப்பப்போ தலை தூக்கும். அது மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்த ஒரு கான்ட்ரவர்சிங்க. நைன் ஸ்கின் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டோட பிராண்ட் ப்ரொமோஷனுக்காக நம்ம நயன்தாரா அவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர் மீட் கூப்பிட்டுருக்காங்க. 9 AM to 1 PM தான் அந்த ஸ்லாட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டைம்லாம் வரவே இல்லையா, மதியம் ஒரு 3 மணிக்காக வந்திருக்காங்க. வந்து இன்ஃப்ளூயன்சர்லாம் மீட் பண்ண போய் அங்கே ஒரு சலசலப்பு நடந்திருக்கு. அதுலேயும் வந்து கைஸ் கிடையாது அப்படின்ற ஒரு டயலாக் வந்து நம்ம எல்லா ரீல்ஸ்லையும் பார்த்துருப்போம். அந்த சம்பவத்தினால இந்த ஈவெண்ட் நடந்ததும் தெரிய வந்துச்சு, இந்த ஈவெண்ட்டுக்கு இவங்க லேட்டாக போனதும் தெரிய வந்துச்சு. அப்படி அந்த ஈவெண்ட்ல என்ன நடந்தது அப்படின்னு நிறைய பேர் வந்து விவாதத்துக்குள்ள ஆக்குனதும் தெரிய வந்துச்சு. இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே மாற்றி ஃபோன் எடுத்து நயன்தாரா அவங்க பெரிய ஆக்ட்ரஸ் தெரியும், அவங்களுக்கான டைம் எல்லாமே பிளானிங்லாம் தெரியும், ஆனால் நம்மளுக்கு சொன்ன டைமை விட எக்ஸிடாக ஒருத்தவங்க வராங்கன்னா கிளியர் இன்ஃபர்மேஷனே இல்லாமல் வருவாங்கன்னு சொல்லி ஒரு ஹைப் மட்டும் கொடுத்து எங்களை உட்கார வைக்கிறதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவங்களுடைய ஃபோன் எடுத்து வீடியோ போட ஆரம்பித்தாங்க. அது அங்கே ஒரு பெரிய சலசலப்பை உண்டாக்குச்சு. அது கூட வந்து நயன்தாரா, விக்னேஷ் சிவன் இவங்களுடைய கல்யாணம், அதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆச்சுங்க. அதில் ஒரு 3 செகண்ட் கிளிப்புங்க. அந்த 3 செகண்ட் கிளிப் வந்து 400 கோடி தானில் பிடிஎஸ் நடந்த ஒரு மொமெண்ட்டை வந்து வீடியோ எடுத்து அவங்க வந்து அந்த ஃபேரிடெயில் அந்த டாக்குமெண்ட்ரியில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம ஒண்டர் பார் நம்ம தனுஷ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதுக்காக வந்து என்ஓசி கேட்டு ஒரு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வந்து எனக்கு வந்து பெனால்ட்டியாக நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்னு சொன்ன உடனே ஷாக் ஆகிட்டாங்க. இது 3 செகண்ட் கிளிப்புக்காக 10 கோடி அப்படின்னு எக்கச்சக்கமான பேர்லாம் வந்து கொந்தளிச்சாலுமே இங்கே இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தனால அதை வந்து விடாப்படியாக அந்த 10 கோடி கொடுத்தே ஆகணும், இல்லை அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கோர்ட்டுக்கெலாம் வந்து கேஸ் போட்டு நிறைய சம்பவங்கள் இருந்துச்சு. ஆனால் தனுஷ் அவர்கள் வந்து இங்கே எப்படி பண்ணுறாரு, அப்படியே கட் பண்ணி பேரலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சித்து அவர்கள் வந்து அவருடைய டைட்டில் கார்டு போடுறதா இருக்கட்டும், அந்த விஜய் சித்துன்னு பேர் போடுறதா இருக்கட்டும், அதில் வந்து இந்த விஐபியோட டைட்டில் ட்ராக் தான் யூஸ் பண்ணுறாரு. அப்போ அதுக்கான என்ஓசி வந்து எப்படி கேட்டிருக்கான்னு பார்த்தா அது காசே வாங்கல, நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கோங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் போட்டிருக்காரு. கான்ட்ராஸ்டாக இருக்காப்புல. இதை பார்த்து நெட்டிசன்ஸ் எல்லாமே வந்து தனுஷன் உள்ளத்தை வந்து பாராட்டுறோம் அப்படின்ற மாதிரியும் சர்காஸ்டிக்காக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தபடியாக நடந்த கான்ட்ரவர்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா தக் லைஃப் திரைப்படத்தில் நடிகர் கமலஹாசன் அவர்கள் பேசின விஷயம் தாங்க.
தமிழ் மூலியமாக தான் கனடா பிறந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்து கர்நாடகா இந்த படத்தை ஓட வைக்கக்கூடாது, இந்த படத்தை வந்து பேன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டு இந்த படத்தை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணாங்க. அண்ட் கமல் அவர்கள் ஒரு ப்ரொமோஷன் இவெண்ட்டில், அதாவது தக்லீஃப் திரைப்படத்தோட ப்ரொமோஷன் இவெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இது 100 நாயகனுக்கு சமம் அப்படின்றாரு. அதை பார்த்தோன்னே நாயகன் படம் ஓகே, ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த கூட்டணி சேர்றாங்க, அகைன் ஒரு நாயகன் மாதிரி ஒரு படம் இப்போ கிரியேட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இது நாயகனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத இது ஒரு படத்தை வந்து கிண்டி எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், தக்லீஃப் திரைப்படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்களா? அண்ட் இது எவ்வளோ பெரிய வுட் ஆஃப் தி இயர் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா எஸ்எஸ் பஸ் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவேன். தேங்க்யூ. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.